பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல குருக்ஷேத்திர போரின் 13வது நாள்ல கௌரவர்கள் சக்கரவியூகம் அமைத்து போரிட்டனர். இதனுள் சென்று கடும் போர் புரிந்த அபிமன்யு சக்கரவியூகத்திலிருந்து வெளிவர தெரியாதபடியால் எதிரிகளின் வாளுக்கு பலியானான்னு கேட்டோம். மேல என்ன நடக்க இருக்கு வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 70. புத்திர சோகம். தனஞ்சயனும் கிருஷ்ணனும் சம்சப்தகர்களோடு போர் புரிந்து அவர்களை வதம் செய்துவிட்டு பாசறையை நோக்கி சென்றார்கள். கோவிந்தா, என்ன காரணமோ தெரியவில்லை, என் மனம் கலக்கமடைந்திருக்கிறது. பேச்சு தடுமாறுகிறது. காரணமில்லாமல் உள்ளத்தில் துக்கமாக இருக்கிறது. தருமர் நலமாக இருப்பாரா? அவருக்கு ஆபத்து ஏதேனும் நேர்ந்து விட்டதா என்றான் தனஞ்சயன். அதற்கு வாசுதேவன், அர்ஜுனா, கவலைப்படாதே. தர்மபுத்திரர் தம்பிமார்களுடன் நலமாகவே இருப்பார். நீ கவலைப்படாதே என்றான். வழியில் சந்தியா காலத்து கடமைகளை செய்துவிட்டு தேரில் ஏறி தம்மவர்கள் தங்கியிருந்த இடம் சென்றார்கள். பாசறையை நெருங்க நெருங்க அர்ஜுனனின் சந்தேகம் அதிகரித்தது. ஜனார்தனா, வழக்கம் போல் மங்கள வாத்தியம் எதுவும் காதில் விழவில்லை. எதிரில் காணப்படும் யுத்த வீரர்கள் தூரத்திலிருந்து என்னை பார்த்துவிட்டு தலை குனிந்து திரும்பி போகிறார்கள். இது விபரீதமாக இருக்கிறது. மாதவா, சகோதரர்கள் நலமாக இருப்பார்களா? என் மனம் தெளிவுபடவில்லை. அபிமன்யு தன் சகோதரர்களுடன் சிரித்து கொண்டு ஏன் என்னை எதிர்கொள்ளவில்லை என்றான். இவ்வாறு பேசிக்கொண்டே இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். ஏன் அனைவரும் முகத்தில் தெளிவில்லாமல் துக்கமாக இருக்கிறீர்கள்? அபிமன்யுவையும் இங்கே காணவில்லை. ஏன் ஒருவரும் என்னை கண்டு சந்தோஷமாக பேசவில்லை? துரோணர் சக்கரவியூகம் அமைத்தார் என்று கேள்விப்பட்டேன். அபிமன்யுவை தவிர அதை உடைத்து பிரவேசிக்க தெரிந்தவன் உங்களில் யாருமில்லை. அபிமன்யு அந்த வியூகத்தை உடைத்து உள்ளே சென்றானா? உள்ளிருந்து வெளியே வருவதை அவனுக்கு நான் உபதேசிக்கவில்லை. அவன் கொல்லப்பட்டானா என்று நடந்த விஷயத்தை தானாகவே யுகித்து கேட்டான். விஷயம் அறிந்ததும், ஐயோ, என் குழந்தை யமனுக்கு அதீதியாகிவிட்டானா? தருமரும் பீமசேனரும் திருஷ்டத்யுமனனும் பராக்கிரமசாலியாகிய சாத்தியக்கியும் இருக்கையிலேயே சுபத்ரையின் மகனை பகைவர்களுக்கு கொடுத்து விட்டீர்களா? சுபத்ரைக்கு என்ன சமாதானம் சொல்வேன்? உத்திரைக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும் என்று அர்ஜுனன் புலம்பினான். புத்திர சோகத்தால் தவிக்கும் அர்ஜுனனுக்கு வாசுதேவன், அப்பனே, நீ இவ்வாறு துக்கித்தல் ஆகாது. க்ஷத்திரியர்களாக பிறந்த நமக்கு ஆயுதங்களே உயிர், ஆயுதங்களே மரணம். யுத்தத்தில் பின்வாங்காத சூரர்களுக்கு எப்போதும் காலன் கூடவே இருக்கும் நண்பன். சூரர்களுக்கு அகால மரணம் ஏற்படுவது சகஜம் அல்லவா? அபிமன்யு அடைந்த மரணம் க்ஷத்திரியர்களுக்கு விதிக்கப்பட்ட சனாதன லட்சியம். நீ அதிகமாக துக்கப்பட்டால் உன் சகோதரர்களும் மற்ற அரசர்களும் மனநிலை இழப்பார்கள். மற்றவர்களுக்கு சமாதானமும் தைரியமும் வழங்குவாயாக. சோகத்தை நீக்கு என்றான். வீரனான என் மகன் இறந்த முழு கதையையும் சொல்ல வேண்டும் என்று தனஞ்சயன் கேட்க, தருமன் சொன்னான், சக்கரவியூகத்தை பிளந்து எங்களுக்கு வழி பண்ணினியேயானால் நாங்களும் உன்னை தொடர்ந்து உள்ளே புகுவோம். உன்னை தவிர இந்த வியூகத்தை உடைக்க தெரிந்தவர்கள் யாருமில்லை. உன் தந்தைக்கும் மாமனுக்கும் பிரியமான காரியத்தை செய்வாயாக என்று நான் தான் அபிமன்யுவை ஏவினேன். உடைக்க முடியாத அந்த வியூகத்தை பிளந்து வழி செய்து கொண்டு உள்ளே பாலவீரன் பிரவேசித்தான்.
முன்னால் தீர்மானித்தபடி நாங்கள் அவனை தொடர்ந்து சென்றோம். பாதகனான ஜெயத்ரதன் எங்களை தடுத்து விட்டான். விளக்கப்பட்ட வியூகம் மறுபடியும் அடைக்கப்பட்டு விட்டது. நாங்கள் உள்ளே போக முடியாதபடி ஜெயத்ரதன் செய்துவிட்டான். க்ஷத்திரிய தர்மத்துக்கு விரோதமாக மகாரதர்கள் பலர் ஒன்று கூடி தனியாக நின்று அபிமன்யுவை கொன்றார்கள் என்று சொல்லி முடித்தான். ஆ புத்திரனே என்று கதறி அர்ஜுனன் பூமியில் விழுந்தான். மூர்ச்சை தெளிந்த பின் எழுந்து, என் மகன் மாய்வதற்கு காரணமான ஜெயத்ரதனை நாளைய தினம் கொல்லப்போகிறேன். யுத்த களத்தில் அவனை காக்க துரோணரும் கிருபரும் வந்தாலும் அவர்களையும் அம்புகளுக்கு இரையாக்குவேன். இது சத்தியம் என்று சொல்லி காண்டீபத்தை டங்காரம் பண்ணினான். கண்ணன் பாஞ்சஜன்யத்தை முழங்கினான். பிறந்த உயிர்களெல்லாம் இறக்க வேண்டும் என்று தெரிந்த போதிலும் அறிவாளிகளுக்கும் தவம் செய்து ஞானம் பெற்றவர்களுக்கும் கூட மரணம் துக்கத்தை விளைவிக்கின்றது. தவம் பல செய்து தன் வலிமையையும் ஞானத்தையும் பெற்றவன் விருத்தச்சத்திரன். அவன் மிகவும் தவம் செய்து ஜெயத்ரதனை மகனாக பெற்றான். ஜெயத்ரதன் பிறக்கும்போது வானத்தில் ஒரு அசரீரி தோன்றி, இந்த ராஜகுமாரன் புகழ் பெற்று விளங்குவான். உலகத்தில் எக்காலத்திலும் சூரர்களால் கொண்டாடப்படும் ஒரு மாவீரனால் இவன் தலை வெட்டுண்டு இவன் மேலுலகம் வந்து சேர்வான் என்று உரைத்தது. தன் புதல்வனின் மரணத்தை பற்றி அசரீரி சொன்னதை கேட்ட விருத்தச்சத்திரன், இந்த அசரீரி வாக்கு உண்மையாயின் என் மகன் தலையை எவன் பூமியில் தள்ளுவானோ அவன் தலையும் அதே சமயம் சுக்கு நூறாக வெடித்து சாக வேண்டும் என்று சாபமிட்டான். அர்ஜுனன் ஆறாதுயரத்தில் சூளுரைத்த செய்தி சாரணர்கள் மூலமாக கௌரவர்களுக்கு கிட்டியது. அதனை கேட்ட ஜெயத்ரதன் தான் பிறக்கும் போது கேட்ட அசரீரியின் வாக்கு நிறைவேறும் காலம் வந்துவிட்டதோ என சந்தேகப்பட்டான். அவன் துரியோதனனிடம் சென்று, எனக்கு இனி யுத்தம் வேண்டாம், நான் என்னுடைய நாட்டுக்கு போகிறேன் என்றான். ஜெயத்ரதனே, அஞ்ச வேண்டாம். நமது படையின் அத்தனை க்ஷத்திரிய வீரர்களும் ஒருங்கே நின்று உன்னை காப்பாற்றுவார்கள். கர்ணன், சித்திரசேனன், விவிம்ஷதி, பூரிசிரவசு, சல்லியன், விருக்ஷசேனன், பிருத்மித்திரன், ஜயன், போஜன், கம்போஜன், சுதக்ஷணன், க்ஷத்ரியவிரதன், விகர்ணன், துர்முகன், துச்சாதன், சுபாகி, காளிங்கன், அவந்தி ராஜாக்கள், துரோணர், துரோணபுத்திரர், கிருபர், சகுனி என்று இவ்வளவு பேர்களும் நானும் இருக்க நீ போவது சரியாகாது. உனது காப்புக்காக கட்டளையிடப்படும். நீ விலகி போக வேண்டியது அவசியமில்லை என்று தைரியம் கொடுத்தான். பிறகு துரோணரிடம் சென்ற ஜெயத்ரதன், குருவே, எனக்கும் அர்ஜுனனுக்கும் நீர் ஆசிரியராக இருந்தீர். எங்கள் கற்றலில் என்ன வித்தியாசம் கண்டீர் என்று கேட்டான். ஜெயத்ரதனே, உனக்கும் அர்ஜுனனுக்கும் நான் பேதமின்றி ஆசிரியராக கடமைகளை செய்தேன். பாடங்கள் ஒன்றாயினும் பயிற்சியாலும் கஷ்டமான தவத்தினாலும் உன்னை காட்டிலும் அர்ஜுனன் வித்தைகளில் மேலானவன். ஆயினும் பயப்பட வேண்டாம். அர்ஜுனனால் கடக்க முடியாத வியூகத்தை அமைத்து அதற்கு பின்புறமாக உன்னை வைத்து காக்கிறேன். உன் மூதாதையாரின் தருமத்தை அனுசரித்து யுத்தம் செய், பயத்தை விடு என்றார். மறுநாள் யுத்தத்தில் வியூகங்கள் பிளப்பதற்கு கடுமையானவைகளாக இருக்கப் போகின்றன. அர்ஜுனனால் அதனை கடந்து ஜெயத்ரதனின் தலையை தரையில் சாய்க்க முடியுமா? அவ்வாறு செய்வது விருத்தச்சத்திரனின் சாபப்படி அர்ஜுனனின் உயிருக்கு ஆபத்தாக முடியுமா என்பதையெல்லாம் தொடர்ந்து படிக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான், உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால